ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 3 கேரட்டை வச்சு ஒரு புதுசாக பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ணலாம். இதுக்கு 3 கேரட் எடுத்துக்கிட்டோம். 3 கேரட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மேலே இருக்க தோலை லைட்டாக நல்லா சீவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்குவோம். கழுவிட்டு நார்மலாக நம்ம கேரட் துருவுற அதிலே துருவிக்கலாம். நல்லா துருவி எடுத்துக்குவோம். 3 கேரட் எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இந்த குட்டியாக தான் இருக்கும். பெருசாக இருக்கிற அந்த இதில் நான் துருவி எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி துருவிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த மாதிரி துருவி இருக்கோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் ஒவ்வொன்றா போட போட கருகாமல் இருக்கும். நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு 2 கொத்து சேர்த்து அதையும் இதோடய சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் வதக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எவ்வளோ தூரம் ரொம்ப குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டியாக நறுக்கலாம். நல்லா குட்டியாக நறுக்கினா தான் சீக்கிரம் அது வதங்கும். இல்லைன்னா டைம் எடுக்கும். அது பெருசு பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அது பசங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ குட்டியாக நறுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. பசங்க ஈஸியாக தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த கேரட்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு கிளறிட்டு நமக்கு இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்தோம்னா கொஞ்சம் கறிக்கும். இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். உப்பு சேர்த்தாலே சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். நார்மல் நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் சிறுதானியம் அந்த மாதிரி எதாவது சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு 2 கப்பை நல்லா கலந்துக்கலாம். மாவை நல்லா இப்படி அடித்து நல்லா கலந்தோம்னா மாவு பொங்கியிருக்கிற மாவும் நார்மலாக நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். இப்போ இந்த கேரட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கேரட்டை சேருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கறனால நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்கு தான் இந்த டைமில் சேர்க்க சொல்கிறது. இப்போ நல்லா கலந்துட்டோம். ஒரு குழிப்பணியார் சட்டி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் அந்த மாதிரி எதாவது சேர்க்கறனாலும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அந்த மாவை எடுத்துகிட்டு எல்லா குழியிலும் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உள்ளே வேகாத போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வைங்க. இதை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். மேலேயும் கூட நல்லா வெந்துடும். அதனால் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பாருங்கள், மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கவும் அது பாருங்கள் அப்படியே அழகாக வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இந்த மாதிரி திருப்பி ஒரு டைம் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேம் மட்டும் பார்த்து வைங்க. அப்போ தான் சீக்கிரம் கருகாது, நல்லா வெந்து வரும். இந்த குழிப்பணியாரத்தை திருப்பி போட்டு திரும்பி நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நார்மலாக வெந்துடும். எல்லா குழிப்பணியாரும் ஒரே மாதிரியே வெந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால சீக்கிரம் கூட வெந்துடும். இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்தது மாவு உள்ளே இருக்காது. இப்படி குத்தும் போது அது சேர்ந்து வந்துடும். இல்லைன்னா மாவு மட்டும் தனியாக வரும். இப்போ இந்த குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இப்படி சாப்பிட்றதோட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி
எல்லாத்தையும் கொஞ்சம் நறுக்கிக்கலாம். ஓரளவுக்கு நறுக்கிட்டு போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்க்குறப்போ வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு தான் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். வச்சுட்டு கடுகு சேர்த்துட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அதுவும் ஓரளவுக்கு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த கலவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அது தண்ணி இருக்கிறதுனால மெதுவாக போடுங்க, இல்லைன்னா தெறிக்கும் ரொம்ப. ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சுன்னா சட்னி ரெடி ஆயிரும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கருவேப்பிலை போட மறந்தாச்சு, அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருவோம். மேலே தெறிக்கும், அதனால கொஞ்சம் மூடி வச்சு கூட வந்து வேக வச்சுக்கலாம். 5 to 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா சட்னி ரெடி ஆயிரும். சூப்பராக வந்து தக்காளி சட்னி செம்மையாக இருக்கும். இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழிப்பணியான தோசை, இட்லி அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழிப்பணியாரம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆரோக்கியமான டிஷ்ஷு, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.